இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் பாணியில் சீனாவும் அறிவிப்பு. பல போர்களுக்கு சமரச தீர்வு கண்டதாக வெளியுறவு அமைச்சர் தகவல். உள்நாட்டு விமான சேவையில் வெளிநாட்டு விமானங்களை அதிகரிக்க திட்டம். மத்திய அரசிடம் அனுமதி கோரியது அதானி நிறுவனம். புத்தாண்டின் தொடக்கத்தில் இருந்தே சமூக நீதிக்கான கொண்டாட்டம். ஏற்றத்தாழ்வற்ற திராவிட பொங்கல் விழா நடத்த ஸ்டாலின் வேண்டுகோள். கிரிபாடி நியூசிலாந்து நாடுகளில் பிறந்தது 2026 புத்தாண்டு. நூற்றுக்கணக்கானோர் ஆடல் பாடலுடன் உற்சாக கொண்டாட்டம். வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தாமே நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் தாங்களே சமரசம் செய்து நிறுத்தியதாக திடீரென சீனா கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து கடந்த மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்தியா அறிவித்த நிலையில் இந்தியாவின் 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது. இரு நாடுகளிடையே பெரும் பதற்றம் நிலவிய சூழலில் இந்த போர் உடனடியாக நிறுத்தப்படுவதாக மே 10ஆம் தேதி ட்ரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இதையடுத்து மோதல் முடிவுக்கு வந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக இதுவரை 70க்கும் மேற்பட்ட முறை ட்ரம்ப் கூறியுள்ளார். தற்போது ட்ரம்ப் பாணியில் இருநாட்டு போரை தாங்களே சமரசம் செய்து பேசி நிறுத்தியதாக பெய்ஜிங்கில் சர்வதேச கருத்தரங்கு ஒன்றில் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி கூறியுள்ளார். இந்த ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம், மியான்மர் பிரச்சினை, ஈரான் அணுசக்தி விவகாரம், இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல், தாய்லாந்து கம்போடியா மோதல் உள்பட சர்வதேச அளவில் பல்வேறு சிக்கல்களை சீனா மத்தியஸ்தம் செய்து தீர்த்து வைத்ததாக அவர் தெரிவித்தார். சீனாவின் கருத்தை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் ராணுவ செயல்பாட்டுக்கான இயக்குநர்களிடையே நடந்த நேரடி பேச்சுவார்த்தையை தொடர்ந்துதான் போர் நிறுத்தம் ஏற்பட்டதாகவும் இதில் எந்த மூன்றாவது நாட்டின் தலையீடும் இல்லை என்றும் இந்தியா தெரிவித்துள்ளது. சீனாவிடமிருந்து வாங்கப்பட்ட ரேடார் உள்ளிட்ட நவீன கண்காணிப்பு கருவிகளை இந்திய ராணுவம் முடக்கி பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதை திசை திருப்பவே சீனா இவ்வாறு கூற தொடங்கியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவியதாக ட்ரம்பின் ஆலோசகரும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அரசியல் விவகாரத்துறையின் மூத்த இயக்குநருமான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிக்கி கில்லுக்கு தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் சிறந்த செயல்பாட்டுக்கான விருதை அமெரிக்க அரசு வழங்கியுள்ளது. அதானி நிறுவனம் தான் நிர்வகிக்கும் விமான நிலையங்களிலிருந்து கூடுதல் விமானங்களை இயக்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நவி மும்பை சர்வதேச விமான நிலையம், மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம், திருவனந்தபுரம், அகமதாபாத், லக்னோ, மங்களூரு, கவுஹாத்தி, ஜெய்ப்பூர் ஆகிய 8 விமான நிலையங்கள் தற்போது அதானி நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் கடந்த 25ஆம் தேதி முதல் சேவையை தொடங்கிய அந்த நிறுவனம் உள்நாட்டு விமான சேவையில் சர்வதேச விமானங்களை அதிக எண்ணிக்கையில் இயக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், சிங்கப்பூர், இந்தோனேஷியா மற்றும் மலேசியா நாடுகளின் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று அதானி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதன் மூலம் நாட்டின் பொருளாதார நகரமாக விளங்கும் மும்பை சர்வதேச அளவில் விமானங்களை கையாளும் நகரமாக மாற வாய்ப்புள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமான நிலையங்கள், ஓடுபாதை, விமானங்களை கையாளும் வசதி, பயணிகளுக்கான வசதி ஆகியவற்றுக்காக 2030ஆம் ஆண்டுக்குள் $11.1 பில்லியன் அதாவது சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்ய உள்ளதாக அதானி நிறுவனம் கூறியுள்ளது. நவி மும்பை மட்டுமல்லாது தனது வசமுள்ள மற்ற 7 விமான நிலையங்களிலும் கூடுதல் விமானங்களை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதே சமயம் வெளிநாட்டு விமான நிறுவனங்களுக்கு உள்நாட்டில் விமான சேவையில் ஈடுபட அனுமதி அளிப்பது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாட்டின் மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ நிறுவனங்கள் கூறியுள்ளன. வெளிநாட்டு விமானங்கள் அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கும் நிலையில் இது சமநிலையான போட்டியாக இருக்காது என்று அவை எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. 2026 ஆங்கில புத்தாண்டின் தொடக்கத்திலிருந்தே திராவிட பொங்கல் விழாவை சமூக நீதிக்கான கொண்டாட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கட்சியினருக்கும் பொதுமக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளும் மக்கள் நலன் காக்கும் திட்டங்களும் தொடர்ந்திடும் ஆண்டாக 2026 அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் சரியாக வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழும் வகையிலும், வாக்களிக்காதவர்கள் வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கும் வகையிலும் திமுக ஆட்சி இருக்கும் என தாம் அளித்த வாக்குறுதிப்படி எல்லோருக்கும் எல்லாம் என்பதை திராவிட மாடல் ஆட்சியின் இலக்கணமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
கல்வி, சுகாதாரம் உள்பட பல இலக்குகளில் தமிழ்நாடு முதன்மையாக திகழ்வதை மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையும் மத்திய அரசின் துறைகள் சார்ந்த அறிக்கைகளும் தெரிவிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மேடையில் இருக்க திட்டங்களால் பயன்பெறும் மக்கள் எதிரில் அமர்ந்திருப்பது இப்போது மாறியிருப்பதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பார்வையாளர்களாக இருக்க திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை மேடையில் நின்று விளக்கிய மாற்றம்தான் திராவிட மாடல் ஆட்சியின் மகத்தான சாதனை என அவர் கூறியுள்ளார். 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை படுகுழியில் தள்ளிய அதிமுக ஆட்சியின் சீரழிவிலிருந்து தமிழ்நாட்டை பெரும்பாடுபட்டு மீட்டிருப்பதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் திமுக அரசு மீது நம்பிக்கை உள்ளது என்றும் உரிமையுடன் தங்கள் கோரிக்கைகளை அவர்கள் முன்வைப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடப்பதாகவும் ஆளும் திமுக தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசுடன் தொடர்ந்து உறுதியாக போராடி கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் தமிழரின் பண்பாட்டு அடையாளமான பொங்கல் நாளை திமுக சார்பில் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே திராவிட பொங்கல் விழாவாக சமூக நீதிக்கான கொண்டாட்டமாக திமுகவினர் முன்னெடுக்குமாறு திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். பொங்கல் பரிசுகள் வழங்குவதுடன் மக்கள் அனைவரும் பங்கேற்கும் வகையில் கலை இலக்கிய நிகழ்வுகள், விளையாட்டு போட்டிகளை நடத்த அவர் அறிவுறுத்தியுள்ளார். வரும் 14, 15ஆம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் மகளிரை திரட்டி சாதி மத ஏற்றத்தாழ்வற்ற திராவிட பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் என்றும், சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கங்களுடன் திராவிட பொங்கல் கோலமிட்டு பெண்களும் குழந்தைகளும் பங்கேற்கும் போட்டிகளை நடத்தி பரிசளிக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். 2026ஆம் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அமைதி, மகிழ்ச்சி, வளர்ச்சியை அளிக்கும் ஆண்டாக புத்தாண்டு இருக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்நிலையில் உலகின் முதல் நாடாக பசிபிக் கடலில் அமைந்துள்ள கிறிஸ்துமஸ் தீவு எனப்படும் கிரிபாட்டி தீவில் இந்திய நேரப்படி 3:30 மணிக்கு புத்தாண்டு முதலாக பிறந்தது. இதைத் தொடர்ந்து நியூசிலாந்து அருகே உள்ள சாத்தம் தீவில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக நியூசிலாந்தில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. தலைநகர் ஆக்லாந்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்கை டவரில் புத்தாண்டை வரவேற்பதற்கான கவுண்டவுன் தொடங்கியது. கவுண்டவுன் நள்ளிரவு 12 மணியை தொட்டதும் அங்கு திரண்டிருந்தவர்கள் உற்சாகம் முழக்கமிட்டனர். தொடர்ந்து ஆடல், பாடல், வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டு பிறப்பு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நியூசிலாந்தை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் உள்ள புகழ்பெற்ற ஓபரா மாளிகை வழக்கமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டும். இதனிடையே 2025ஆம் ஆண்டின் கடைசி சூரிய அஸ்தமனத்தை ஒடிசா மாநிலம் புரி, மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா, ஜல்பைகுரி, அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மத்திய பிரதேசத்தில் மாநகராட்சி விநியோகம் செய்த குடிநீரை பருகியதில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேசிய அளவில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் தொடர்ந்து 8வது ஆண்டாக முதலிடம் பிடித்த இந்தூரில் நடந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் மாநகராட்சியால் விநியோகிக்கப்பட்ட குடிநீரை கடந்த வாரம் பருகிய பகீரத்புரா பகுதியில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்டோர் கடும் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். இவர்களில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து இந்தூர் நகரம் முழுவதும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தூர் மாநகராட்சி சார்பில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக முதன்மை மருத்துவ அதிகாரி மாதவ் ஹசானி தெரிவித்துள்ளார். நர்மதை ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் நிலையில் பகீரத்புராவில் கழிவறை ஒன்றின் வடிகாலிலிருந்து கசிந்த கழிவுநீர் குடிநீர் குழாயில் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து குடிநீர் விநியோக வழித்தடங்களில் உள்ள கசிவுகள் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் போதுமான எண்ணிக்கையில் தற்காலிக தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இந்தூர் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். நடப்பாண்டில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை 3% குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை கணக்கீடு இன்று நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை சராசரியாக 44 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டும். இந்த ஆண்டு 43 சென்டிமீட்டர் என்ற அளவில் மட்டுமே மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை விட 3 விழுக்காடு குறைவு. மாநிலத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பை விட 95 விழுக்காடு கூடுதலாகவும், குறைந்தபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயல்பை விட 35 விழுக்காடு குறைவாகவும் வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் இயல்பை விட 10 விழுக்காடு குறைவாக மழை பதிவாகியுள்ளது.
10 மாவட்டங்களில் கூடுதலாகவும் 27 மாவட்டங்களில் குறைவாகவும் ஒரு மாவட்டத்தில் இயல்பை ஒட்டியும் வடகிழக்கு பருவமழை பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33 விழுக்காடு கூடுதலாக பெய்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக கடும் பனிப்பொழிவு காணப்பட்ட நிலையில் கட்டிமேடு, மேட்டுப்பாளையம், வெட்டுக்கட்டி, எழிலூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் தமிழகத்தில் சில இடங்களில் நாளை இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டம் ஜனவரி 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் கோரிக்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு இறுதி அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் வீட்டுக்கு வீடு ஆயுதங்களை விநியோகித்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இந்து ரக்ஷா தளம் அமைப்பைச் சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டனர். நேற்று முன்தினம் நடந்த இச்சம்பவம் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 16 பேர் மற்றும் பெயர் தெரியாத 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 75 லட்சம் ரூபாய் சிக்கியது. லஞ்ச புகார்களின் பேரில் படாகடா பகுதியில் உள்ள கூடுதல் வட்டாட்சியர் ஜிதேந்திரகுமார் பாண்டா என்பவரின் மாமியார் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. பூட்டி கிடந்த அந்த வீட்டில் கிடைத்த பணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்டாக் மாவட்டத்திலும் ஜிதேந்திரகுமாருக்கு தொடர்புடைய பல இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 82 லட்சம் ரூபாய் ரொக்கம், தங்க நகைகள், சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்தனர். வடமாநிலங்களில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் நைனிதால் நகரில் இரவை பகலாக்கும் வகையில் வண்ண விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. நைனிதால் ஏரி கரையிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்து புத்தாண்டை வரவேற்று வருகின்றனர். இமாச்சல பிரதேசம் மணாலி நகரிலும் ஆடல் பாடலுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. சென்னையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி கடற்கரை பகுதிகளில் உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரை மற்றும் திருவான்மியூர் கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடலில் இறங்குவதை தடுக்க கடற்கரை மணற்பரப்பு முழுவதும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் கடலில் இறங்கி விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என காவல்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் 19,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சிக்கிய அபூர்வ வகை ஆந்தையை வனத்துறையினர் மீட்டு பத்திரமாக கொண்டு சென்று வனப்பகுதிக்குள் பறக்கவிட்டனர். பெருமாள்மலை உப்புப்பாறை மெத்துப்பகுதியில் நீண்ட நேரமாக ஓர் ஆந்தை இருப்பதை கண்ட பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து அந்த ஆந்தை மீட்கப்பட்டது. அரிய வகை இனத்தைச் சேர்ந்த இந்த ஆந்தை வழிமாறி வந்திருக்கலாம் என்றும் அதிக வெப்பம் காரணமாக மயங்கி இருக்கலாம் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். உதகை அருகே உள்ள அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் நாளை ஒரு நாள் மூடப்படுவதால் சுற்றுலா பயணிகள் யாரும் வரவேண்டாம் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். இயற்கை எழில் நிறைந்த சோலை காடுகள் மற்றும் அவலாஞ்சி அணையை காண வரும் சுற்றுலா பயணிகளை அந்த பகுதியை சுற்றி பார்க்க சூழல் சுற்றுலா மையம் சார்பாக வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. புத்தாண்டு தினமான நாளை அவலாஞ்சி பகுதியில் அமைந்துள்ள பவானியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைக்கு உள்ளூர் மக்கள் அதிகமாக வருவார்கள் என்பதால் நாளை மட்டும் அவலாஞ்சி சூழல் சுற்றுலா தலம் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. வைகை அணையிலிருந்து பெரியார் கால்வாய் பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1900 கன அடியிலிருந்து 2069 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரியார் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தேனி, மதுரை ஆகிய 2 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் பெரியார் கால்வாயில் குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
விழுப்புரம் அருகே ஐயனம்பாளையத்தில் சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமாகின. நாமக்கல்லில் கொள்முதல் செய்த முட்டைகளை ஏற்றி வந்த வாகனம் அரசு பேருந்தை முந்த முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது. சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இதில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமாகின. இந்த விபத்தால் விழுப்புரம் செஞ்சி நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆங்கில புத்தாண்டு, தைப்பொங்கல் என தொடர்ந்து பண்டிகை நாட்கள் வருவதையொட்டி மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. வழக்கமாக கிலோ 300 ரூபாய்க்கு விற்கப்படும் மதுரை மல்லி விலை இன்று கிலோ 2500 முதல் 3000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. 250 ரூபாயாக இருக்கக்கூடிய கனகாம்பரம் விலை 2500 ரூபாய், 300 ரூபாயாக இருக்கக்கூடிய பிச்சி 1300 ரூபாய் என விலை உயர்ந்துள்ளது. கிலோ முல்லைப்பூ விலை 300லிருந்து 1200 ரூபாயாக அதிகரித்துள்ளது. டெல்லி உயிரியல் பூங்காவில் கடும் குளிரிலிருந்து விலங்குகள் மற்றும் பறவைகளை காப்பாற்ற சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பறவைகள் குளிரில் நடுங்குவதை தவிர்க்க குடிசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மான்கள் உழவும் பகுதியில் பந்தல்களும், விலங்குகள் அடைக்கப்பட்டுள்ள கூண்டுகளுக்கு மேல் தார்பாய் போட்டு கூடாரமும் அமைக்கப்பட்டுள்ளன. விலங்குகள் அடைக்கப்பட்டுள்ள இடங்களில் வெப்பமூட்டும் எந்திரங்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 545 புள்ளிகள் உயர்ந்து 85,220 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 190 புள்ளிகள் அதிகரித்து 26,129 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1 சவரன் 99,840 ரூபாயாகவும் 1 கிராம் 12,480 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் சரிந்து 1 கிராம் 257 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தாமே நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் தாங்களே சமரசம் செய்து நிறுத்தியதாக திடீரென சீனா தெரிவித்துள்ளது. புத்தாண்டின் தொடக்கத்திலிருந்தே திராவிட பொங்கல் விழாவை சமூக நீதிக்கான கொண்டாட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். 2026ஆம் ஆண்டை வரவேற்கும் வகையில் நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.